அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னன்னாக்கா, உங்கள் எதிரியை ஓட ஓட விரட்ட நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஒரே ஒரு முட்டை வச்சு நீங்கள் பண்ணிக்கினாக்கா போதும். ஒரே நாள் பண்ணால் போதும். சரிங்களா? வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணணுன்றது புரியும். நீங்களாகவே பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு தேவையானது ஒன்று வெள்ளைக்கோழி முட்டையை எடுத்துக்கங்க, இல்லைன்னா நாட்டுக்கோழி முட்டையை எடுத்துக்கங்க. சரிங்களா? அதில் நான் இந்த வீடியோ தொகுப்பில் ஒரு எந்திரம் கொடுத்துருக்கேன். அந்த எந்திரத்தை இப்போ நான் இந்த தம்ப்லைனில் எப்படி நான் முட்டையை கொடுத்துருக்குறனோ அதே மாதிரி முட்டையில் ஒரு பகுதியில் நீங்கள் அந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கங்க. அதாவது கருப்பு கலர் பென்சிலில் வரைஞ்சிக்கங்க. வரைஞ்சிக்கன்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அதுக்கு மேலே அந்த முட்டைக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா சின்னஸாக ஒரு ஹோல்ஸ் ஒன்று போடுங்க. அந்த ஹோல்ஸ் போட்ட பின்னாடி என்ன பண்ணுறீங்கனாக்கா, நீங்கள் அது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெள்ளை கருவியும் மஞ்சள் கருவியும் வெளியே எடுத்துருங்க. நீங்கள் ஊற்றுனீங்கனாக்காவே போதும். அதுவே ஊற்றிடும். சரிங்களா? இந்த புத்தில் புத்தில் எப்படி நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுவோமோ அது மாதிரி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அந்த முட்டைக்கு உள்ள நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சுடுகாட்டு சாம்பலை ரொப்பிக்கிங்க. ரொப்பிக்கின்னு மெழுகுவத்தி எடுத்து அந்த ஓட்டை மேலே போட்டிங்க அப்படின்னாக்கா அது ஃபுல்லாக மூடிக்கும். மூடிக்கின பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, மந்திரத்தை 108 முறை சொல்லணும். அந்த மந்திரத்தையும் நான் இந்த வீடியோ தொகுப்பில் கொடுத்துருக்குறேன். இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க எந்திரம். இந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கங்க. இந்த எந்திரத்துக்கு கீழே பெயர்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பெயரில் உங்களோட நீங்கள் யாரை உங்கள் எதிரி யாரோ அவங்களோட பேர் போட்டுக்குங்க. சரிங்களா? இது மட்டும் போதுமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது மட்டும் போதுமானது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா, மிளகு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா, ஒன்று உங்கள் எதிரியோட உடல் வீங்கும், இல்லைன்னா உடல் எரியும். மிளகாய் தூள் போட்டிங்க அப்படின்னாக்கா, அந்த சுடுகாட்டு சாம்பலோடு தான் இதெல்லாம் போடணும். உடல் எரிச்சல் அடையும். சுண்ணாம்பு போட்டிங்க அப்படின்னாக்கா, உடம்பெல்லாம் அந்த வெந்து போன மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஆகிடும். சரிங்களா? கடுகு போட்டிங்க அப்படின்னாக்கா, உடலெல்லாம் வெடிக்கும். அதுக்கு அடுத்தது பாதரசம் போட்டிங்க அப்படின்னாக்கா, அந்த பாதரசம் என்ன ஆகும்னாக்கா, உடம்பு வீங்கிடும். சரிங்களா? அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க உடம்பு வீங்கிடும். எங்கே போனாலும் இதை சரிப்படுத்த முடியாது. சரிங்களா? இது எல்லாருக்குமே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எல்லாருக்கும் பண்ணாதீங்க. உங்கள் எதிரி யாரும் அவங்களுக்கு மட்டும் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இது தாங்க மந்திரம். ஓம் நமோ கால பைரவாய. இன்னார், அந்த இன்னார்ன்ற இடத்துல உங்கள் எதிரி பேர் போட்டுங்க. பச பச தக தக ஹன ஹன மாராய மாராய சுவாகா. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். சொல்லிவிட்டு முச்சந்தி தெரியுங்களா, 3 ரோடு கூடுற இடம் பார்த்தீங்கன்னாக்கா முச்சந்தி. அந்த முச்சந்தியில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இந்த முட்டையை இந்த ஒரு அடியோ 2 அடியோ நோண்டி புதைச்சிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா, சுடுகாட்டில் தான் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் புதைக்கணும். நீங்கள் முச்சந்தியில் புதைக்கிறது நல்லது. சரிங்களா? வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. தயவு செஞ்சு இது உங்கள் எதிரிக்கு மட்டும் பண்ணுங்கள். அனாவசியமாக எல்லாருக்குமே பண்ணி சாபத்துக்கு ஆளாகிடாதீங்க. உங்களையே யார் தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இதை பண்ணுங்கள். வேறு யாருக்கும் பண்ணாதுங்க. சும்மா அவன் என்னை முறைக்கிறான், அவன் என்னை திட்டுறான் அப்படின்றதுக்கோசரம் பண்ணாதீங்க. உங்களுக்கு யார் தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் பண்ணுங்கள். மீதி யாருக்கும் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.